bunge sadan paatne eke kiyenne ඇත්තටම ඔවුන්ගේ නීති විරෝධී ලෙස අත්පත් කරගෙන නැවත ලබා දෙන්න කියන ඉල්ලීම මේ இன்னைக்கு நாங்கள் இந்த போயா தினத்திலே கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக இது 3வது வருடம் தொடங்கி இருக்கிறது. 3வது வருடமாக நாங்கள் இந்த எங்கட நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக மக்கள் எல்லாரும் சேர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். மக்களிட காணிகளை இராணுவம் அபகரித்து இராணுவத்துக்கான ஒரு விகாரையை கட்டி சட்டவிரோதமான கட்டிடத்தில் ஒரு சட்டமான செயற்பாடு நிகழ்கிற மாதிரி இந்த அரசும் இந்த இராணுவமும் சேர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கு. அதுக்கு எதிராக நாங்கள் 3 வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு திருப்தியான பதிலும் அல்லது எங்களோட சமூகத்தின் எங்களோட மக்களிட காணிகளை திருப்பி தரதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையுமே 3 வருடங்களாக நடைபெறவில்லை. ஆனால் அதற்கு எதிராக அத்தனை போலீஸும் இராணுவமும் எங்களோட போராட்டத்துக்கு எதிராகத்தான் தொடர்ச்சியாக குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றெல்லாம் அதிக அளவிலான போலீஸும் இராணுவமும் எதற்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. பார்க்கும்போது மிக கோபம்தான் எங்களுக்கு வருகிறது. ஏனென்று சொன்னால் எங்கட காணியில் சட்டவிரோதமாக ஒரு கட்டிடத்தை கட்டி போட்டு அதில் இருந்து அந்த சட்டவிரோத கட்டடத்தை அகற்ற சொல்லி நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியாக போராடி கொண்டிருக்க அந்த ஜனநாயக ரீதியான போராட்டத்தை ஜனநாயகத்துக்கு விரோதமாக இந்த போலீஸ் குவிக்கப்பட்டு எங்களை அச்சுறுத்தி இந்த வர்ற மக்களை எல்லாம் வரவிடாமல் கலைச்சு அவர்களை வரவிடாமல் செய்யறதுக்கான பல செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கு இந்த அரசும் போலீஸும். உண்மையில இதை உலகம் விளங்கி கொள்ளணும் என்றால் எங்களுக்கு வன்முறை செய்துதான் இந்த போராட்டத்தை உடைக்கிறதுக்கான மிகப்பெரிய செயற்பாடு நடந்து கொண்டிருக்கு. பார்க்க மிக மோசமான ஒரு வன்முறை நிகழ்ந்து கொண்டிருக்கேன் என்றால் அச்சுறுத்தி கொண்டு எல்லாம் எங்களை சுற்றி நாங்கள் ஏதோ ஒரு மிகப்பெரிய வன்முறையாளர்களாக இல்லை ஒரு பயங்கரவாதிகளாக ஒரு சிங்கள மக்களுக்கு எங்களை காட்டுவதற்காக பெரிய திரிவுபடுத்தல் நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் ஒரு சாதாரண மக்கள் எங்கட காணிக்காக வாழ்வாதார உரிமை நாங்கள் வாழ்றதுக்கான அந்த நிலங்களை அபகரித்து வச்சிருக்க இந்த இராணுவமும் போலீஸும் அதை தர சொல்லித்தான் நாங்கள் 30 வருஷமா இந்த காணிகளை விட்டுட்டு போய் இன்றைக்கும் தொடர்ச்சியா 15 வருஷம் போர் முடிஞ்சு விட்டது. ஆனால் எங்கட காணியை தர்றதா அவர்கள் இல்லை, இன்னும் அபகரித்து கொண்டு நிற்கிறார்கள். அந்த நில அபகரிக்க எதிராகத்தான் நாங்கள் போராடுறோம். இதை தயவு செய்து இந்த ஊடகங்கள் உலகம் முழுக்க பரப்ப வேணும். எங்கட அடிப்படை உரிமைகள் கூட தர முடியாத அளவுக்கு இந்த இராணுவமும் போலீஸின் மனநிலையும் இந்த அரசின் மனநிலையும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அத்தனை மக்களுடைய வாழ்விடங்களும் கொடுக்கப்பட்டு நாங்கள் ஒரு நாங்கள் ஆள்றதுக்கான உரிமையை பெறறதுக்கான வழியை இந்த இடங்கள்லையாவது சரியான முறையில் வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. පළාත්වල මේ අංගසන්තර මෙහෙ ඉඳලා අර නැගෙනහිර පළාතේ අම්පාර දක්වාම යනවා මේ එක්තරාතික ආක්‍රමණයක්. සහ ඒ වගේම இவர் ஸ்ரீநாத் பெரேரா அவர்கள் குறிப்பிட்டதை நான் தமிழில் கூறுகிறேன். அதாவது இன்று இந்த காங்கேசன்துறை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தையட்டி என்ற இடத்திலே ஒரு ஆக்கிரமிப்பு நோக்கத்திலே கட்டப்பட்ட ஒரு விகாரையை எதிர்த்து தமிழ் மக்கள் இங்கு தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக தென்னிலங்கையிலிருந்து இவர் வருகை தந்திருக்கின்றார். அதற்கான காரணம் என்னவென்றால் தொடர்ச்சியாக தொல்பொருள் எனும் பெயரிலும் சரி அரசாங்கத்தினுடைய ஆக்கிரமிப்பினுடைய பிரதான நோக்க அடிப்படையிலும் சரி யாழ்ப்பாணத்திலிருந்து அம்பாறை வரையிலே தமிழ் மக்களுடைய இடங்களை சட்டவிரோதமாகவும் தொல்பொருள் எனும் பெயரிலும் இலங்கை அரசு கைப்பற்றி கொண்டிருக்கின்றது. எனவே இதற்கு அந்த போராடுகின்ற மக்களுக்காக நாங்கள் ஒத்துழைப்பை வழங்குவதற்காக தென்னிலங்கையிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கின்றோம். இவர்களது பிரதான நோக்கம் பெரும்பான்மையாக வடக்கு கிழக்கில் வாழக்கூடிய தமிழ் மக்களை அங்கும் சிறுபான்மையினராக்கி ஒட்டுமொத்தமாக இதனை ஒரு சிங்கள பௌத்த நாடாக உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாக இதை நாங்கள் பார்க்கின்றோம். එතකොට දැන් අපි දැක්කා පහුගිය සති කිහිපයකට පෙර කුරුන්දුරුමලේ එතන මේ ගොවිතැන් කරපු තමන්ගේ ඇත්තට තමන්ගේ මේ නිල ලේඛන තියෙන ඒ ගොවීන් එතන ගොවිතැන් කරපු කුඹුරු කාන අවස්ථාවකදී ඔවුන් අත්අඩංගුවට ගත්තා. සුමාන 3ක් අත්අඩංගුව තියාගෙන සිටියා. ඊට පස්සේ නිදහස් කළා කිසිම චෝදනාවක් මුකුත් නැතුව. මොකද ඒ අත්අඩංගුවට ගත්ත සම්පූර්ණ නීති විරෝධීව. දැන් සුමාන 3ක් ඒගොල්ලෝ රිමාන්ඩ් බාරේ හිටියා. කවුද ඒගොල්ලන්ට නැති වෙච්ච සුමාන 3 අරන් දෙන්නේ? මේ විදිහට මෙතන මේ කරන්නේ මොකද්ද? දෙමළ ජනතාව බිය ගන්න වෙන එක පැත්තකට දෙමළ ජනතාවට තමන්ගේ එදිනදා කටයුතු කරගන්න බැරි වෙන දත්තටපත් කරමින් අනෙක් අතට
මේ ප්‍රදේශවල මේ ඔයගලන්ට අයිතිවාසිකම් නැහැ. අපට අයිතිවාසිකම් කියන්නේ තියෙන එක්තරා විදිහකට සිංහල බෞද්ධ අධිපති මතවාදය. අධිපති මතවාදය තමයි රාජ්‍ය විසින් පතුරවන්නේ. உங்களுக்கு தெரியும் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் குருந்தூர் மலை எனும் இடத்திலே அந்த அடிவாரத்தில் தங்களுடைய சொந்த நிலத்தில் விவசாயம் செய்ய முயற்சி செய்த 2 விவசாயிகள் கைது செய்யப்பட்டார்கள். எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் இந்த கைது இடம்பெற்றது. வீணாக 3 வாரங்கள் வரை அவர்களை சிறையில் வைத்து பின்னர் எந்த குற்றமும் மற்றவர்கள் என விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இதிலிருந்து நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு எது தொடர்பாகவும் எந்த உரிமையும் இல்லை என்பதை தொடர்ச்சியாக இந்த சிங்கள பேரினவாதம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இந்த மக்கள் இழந்த அந்த 3 கிழமையை யார் திரும்ப கொடுப்பார்? இப்படி மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையையும் தொடர்ச்சியாக அளிக்கும் செயற்பாட்டை தான் இந்த சிங்கள அரசாங்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றது. දැන් අපි දැක්කා පහුගිය කාලේ පුරාම මේ විදිහට මේ ආණ්ඩුව කටයුතු කරගෙන යන ආකාරය. ඒතකොට දැන් 2009 දී යුද්ධය ඉවර වුණා. ආයුධ වලින් කරන යුද්ධය ඉවර වුණා. අපි හිතුවා එදෙන් පස්සෙවත් පාලකයෝ සිංහල බෞද්ධ මේ ආණ්ඩුව තියෙන සිංහල බෞද්ධ ආණ්ඩුවක්නේ. ඒ ආණ්ඩුව දෙමළ ජනතාව සමග සංහිඳියාව වෙනුවෙන් වැඩ කරලා මේ රටට අවසානාත්මක සාමයක් ගෙනෙයි කියලා. ඒත් අද මොකක්ද වෙලා තියෙන්නේ? ආණ්ඩුව එලිපිට යුද්ධය නවත්තලා යටිතලයේ අප්‍රකාශිත යුද්ධයක් ගෙනියනවා දෙමළ ජනතාවට විරුද්ධව. අප්‍රකාශිත යුද්ධයක් ගෙනියනවා දෙමළ ජනතාවට විරුද්ධව මේ විදිහට සිංහල බෞද්ධ මේ කමේ නාමයෙන් විශේෂයෙන් බුද්ධ ආගමේ නාමයෙන් සහ පුරාවිද්‍යාවේ නාමයෙන් මේ දෙමළ ජනතාව ගම්බිම් ප්‍රදේශ අල්ලා ගැනීමේ අප්‍රකාශිත யுத்தයක ආණ්ඩුව නිරත වෙලා ඉන්නවා. உங்களுக்கு தெரியும் 2009ஆம் ஆண்டு ஆயுத போராட்டம் நிறைவு பெற்றது. அப்பொழுது நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் இங்கு இருக்கக்கூடியது ஒரு சிங்கள பௌத்த அரசாங்கங்கள் தான் எப்பொழுதுமே. சரி, அந்த சிங்கள பௌத்த சிந்தனையை கைவிட்டு அவர்கள் ஒரு சமாதானத்தை தமிழ் மக்களோடு ஏற்படுத்துவார்கள், இனி யுத்தம் இடம்பெறாது என்று நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் இன்று என்ன நடக்கின்றது? ஆயுத போராட்டம் ஆயுத யுத்தம் இல்லாவிட்டாலும் கூட வேறு வழியிலே இந்த தொல்பொருள் எனும் பேரிலும் சரி, ஆக்கிரமிப்பு எனும் பேரிலும் சரி, அரசு அடக்குமுறை என்ற பேரிலும் சரி, தமிழ் மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக ஒரு கேவலமான யுத்தம் ஒன்று இங்கு இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. தமிழ் மக்களை ஏதோ ஒரு வகையிலே நெருக்குவாரத்துக்கு உட்படுத்தி அவர்களை அடக்குமுறை செய்கின்ற அதே போக்குத்தான் யுத்தம் முடிந்தும் 15 ஆண்டு வரை தொடர்கின்றது. ඒක නිසා අද අපි දකුණේ දේශපාලන සමාජ ක්‍රියාකාරීන් වශයෙන් ප්‍රගතිශීලී ජනතාව වශයෙන් අද මෙතන පැමිණි මේ ස්ථානට මෙවිලා කියන්න පාලකයන්ට පණිවිඩයක් දෙන්න. දකුණේ අපි මේ සිංහල බෞද්ධ ආක්‍රමණයට විරුද්ධයි. සිංහල අධිපති මතවාදය උතුරේ බලහත්කාරයෙන් පැල කරනවට අපි විරුද්ධයි. අපි දෙමළ ජනතාව සමග සාමයෙන් එම ජනතාවගේ අයිතිවාසිකම් පිළි අරගෙන නැතුව ජනතාව බලහත්කාරයෙන් යටපත් කරගෙන නෙවෙයි, ඒ ජනතාවගේ අයිතිවාසිකම් පිළි අරගෙන සමාන මට්ටමේ ඔවුන් සමග එකට හිටියොත් එකට ඉන්න මිසක් සාමය කියන එක බලහත්කාරයෙන් පටවන්න පුළුවන් දෙයක් නෙවෙයි. ඒක නිසා අපි අද මේ ඇවිල්ලා මේ ස්ථානයටම ඇවිල්ලා දකුණේ ක්‍රියාකාරීන් හැටියට ආණ්ඩුවටත් පාලකයන්ටත් අනික දකුණේ ජනතාවටත් පණිවිඩයක් දෙනවා මේ ක්‍රියාව නවත්තන්න. මේ නීති විරෝධී පන්සල මෙතන ඉවත් කරගන්න. මොකද මේ පන්සල තියෙන තාක්කල් මෙතන සාමයක් නැති වෙන විතරක් නෙවෙයි, දෙමළ ජනතාව සමග සංහිඳියාවක් ඇති කරන්නේ මේ කියන කතාව සම්පූර්ණ බොරුවක්. ඒක නිසා අද අපි මේ පණිවිඩය දෙන්නේ සමස්ත රටටම දෙන්නේ, විශේෂයෙන්ම දකුණේ පාලකයන්ට දෙන්නේ මේ නීති විරෝධී පන්සල ඉවත් කරගෙන ඒ වගේම පුරාවිද්‍යාවේ නාමයෙන් මේ උතුරු නැගෙනහිර පළාත් ආක්‍රමණය කිරීම නවත්තලා දෙමළ ජනතාවට තමන්ගේ ගම්බිම් වල නිදහසේ තමන්ගේ කටයුතු කරන්න ඉඩ දෙන්නේ කියන කාරණේ තමයි අපි අවධාරණය කරන්නේ. அதாவது நான் இன்று தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக, தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டாளராக, தென்னிலங்கையின் மக்களின் சார்பாக இங்கு வருகை தந்த ஒரு விடயத்தை கூறுகின்றேன். நாங்கள் இந்த சட்டவிரோத பன்சலைக்கு எதிராகத்தான் இருக்கின்றோம், இந்த சட்டவிரோத விகாரைக்கு எதிராகத்தான் இருக்கின்றோம். நாங்கள் இங்கு போராடக்கூடிய தமிழ் மக்களுக்கான ஒத்துழைப்பை வழங்குவதற்காக மட்டுமே தான் இங்கு நான் வருகை தந்திருக்கின்றேன். நான் ஒரே ஒரு கோரிக்கையை தென்னிலங்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்வைக்கின்றேன். என்னவென்றால், உடனடியாக இந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்ற விகாரையை நீங்கள் அகற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த சட்டவிரோத விகாரை என்பது தமிழ் மக்கள் மேல் நிகழ்த்தப்படுகின்ற ஒரு பாரிய ஆக்கிரமிப்பாகவே நாங்கள் பார்க்கின்றோம். தமிழ் மக்களுக்கு அவர்களுடைய நிலத்தில் வாழக்கூடிய முழு உரிமையும், அவர்களது அடிப்படை உரிமைகளும், ஒரு இனமாக வாழக்கூடிய உரிமைகளும் அவருக்கு இருக்கின்றது. எனவே தொடர்ச்சியாக தொல்பொருள் எனும் பெயரில் நிகழ்த்தப்படுகின்ற ஆக்கிரமிப்பும் அடக்குமுறையும் உடனடியாக கைவிட வேண்டும். எனவே நாங்கள் அதற்கு எதிராக தொடர்ச்சியாக தென்னிலங்கையில் இருப்பவர்கள் என்ற அடிப்படையிலும் குரல் கொடுத்து கொண்டே இருப்போம். Today, 10th of June, we are here to protest against the illegal structure which has been constructed in the private lands of the poor, innocent publics. This is a symbol of tragedy, symbol of Savanism, the ethnic Savanism. Buddhism teaches us the peace and the harmony. The Buddhism says
being happy by making others happy. In Sri Lanka only all are happening upside down. Here the Buddhism is very joy by arresting the people, by harming others. If Buddha were alive, he would have been ashamed of these cruel activities. For an example, if someone is building in my own land, I can stop him, I can protest against that illegal structure, I can demolish it with the law, and this is a common law. The Sri Lankan government and the police should give proper protection for me to demolish that illegal structure. But here, this structure is an illegal structure which has been constructed in the poor innocent lands. It should be demolished with the help of the government and the police. But here, the police and the government giving the full support to the group of the ethnic Savanist who has been built this illegal structure, and the arresting the poor people, and they are giving the protection to the majority, the Sinhala Buddhist, the ethnic Savanist, not to us. They are threatening us, they are not allowing to protest with the law. This is not just about the religious or the land issue. This is about the existence of Tamil community. We are here not to protest just to demolish this building. We are here to protect our land, our language and our existence. We will never stop fighting against this injustice. Definitely we will win. Our protest will help to protect from the Sinhala Buddhist ethnic Savanist to taking over our lands, our temples. The police, the Department of Archaeology, the Ministry of Buddha Sasana and the security forces, they are working all together to repress the minor community. They are protecting the Sinhala Buddhist, the ethnic Savanist. I am sure this protest will stop the Sinhala establishment in the Tamil area. இந்த போராட்டமானது எங்கள் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கான, எங்கள் இருப்பை பாதுகாப்பதற்கான, எங்கள் சமூக மத பண்பாட்டை பேணுவதற்கான, சுதந்திரமாக இவற்றை செய்வதற்கான ஒரு போராட்டமாக இருக்கும். இதில் முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டியது, எங்களுடைய இந்த போராட்டம் என்பது பௌத்த மதத்துக்கோ அல்லது பௌத்த மதத்தை பேணுகின்ற சிங்கள மக்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் அல்ல. இது தமிழ் மக்கள் தங்கள் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கான ஒரு போராட்டமாகும். சுதந்திரமடைந்த காலப்பகுதி தொடக்கம் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் எல்லாமே ஒரு பௌத்த சிங்கள பேரினவாத நோக்கில் தமிழர்களுடைய பாரம்பரிய நிலங்களையும் அவர்களுடைய மொழியையும் அவர்களினுடைய பண்பாட்டு அம்சங்களையும் படிப்படியாக ஆக்கிரமித்து அழித்து ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை வடிவில் மேற்கொண்டு வருவதை பார்க்கிறோம். அந்த ஒரு வடிவமாகத்தான் இங்கே தையிட்டி விகாரை கட்டப்பட்டிருக்கின்றது. இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த தையிட்டி விகாரை என்பது கட்டப்படுகின்ற பொழுது அல்லது இப்பொழுதும் கூட இங்கு சிங்கள மக்களோ அல்லது பௌத்த மதத்தை அனுஷ்டிக்கின்ற மக்களோ எவருமே கிடையாது. அதற்கு மேலாக இந்த விகாரை என்பது இங்கிருந்து வலிதாக அகற்றப்பட்ட தமிழ் மக்களினுடைய தனிப்பட்ட நிலங்களை அபகரித்து கட்டப்பட்டிருக்கிறது. யுத்த காலத்தில் இலங்கை இராணுவமானது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் அடித்து துரத்திவிட்டு இந்த நிலங்கள் எல்லாம் ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளை வலிகாமம் வடக்கு மிகவும் வளங்கூடிய செம்மண் பிரதேசங்கள்
இவை எல்லாவற்றையும் ஆக்கிரமிக்கிருக்கின்ற ஒரு நிலையில் அங்கே அந்த மக்களினுடைய நிலத்தில் இந்த விகாரை கட்டப்பட்டது. உண்மையில் ஒரு வழிபாட்டு இடம் என்பது அங்குள்ள மக்களுக்கான, இது மக்கள் எவருமே இல்லாத, அதுவும் அரசாங்க நிலத்தில் அமைக்கப்படாத தனிப்பட்ட நிலங்களில் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விகாரையாகும். தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் இந்த அரசாங்கம் அல்லது முன்னிய அரசாங்கம் எவையுமே இந்த விகாரைகள் அல்லது மதத்தின் ஊடாக தமிழ் மக்களினுடைய இருப்பை அபகரிக்கின்ற முயற்சியை நடைபெற்று வருகிறது. முதலில் விகாரை வரும், பிறகு அதை செஞ்சு குடியேற்றங்கள் வரும், அதன் பின்னர் அது அங்கு இருக்கக்கூடிய வர்த்தக மற்றும் ஏனைய விடயங்கள் எல்லாம் வரும். அது ஒரு குடியேற்றமாக மாறும். இந்த குடியேற்றங்களூடாக தமிழ் மக்களை இந்த நாட்டில் இருந்து அகற்றுகின்ற அல்லது இரண்டாம் குடிமக்களாக மாற்றுகின்ற அல்லது அவர்களுக்கு எந்த விதமான உரிமை மற்றதாக மாற்றுகின்ற ஒரு நடவடிக்கையின் தொடர்ச்சியாகவே நாங்கள் பார்க்கிறோம். தமிழ் மக்கள் இந்த நாட்டின் ஒரு தேசிய இனம். அந்த இனத்தை இங்கிருந்து படிப்படியாக கருவறுக்கின்ற முயற்சிகளில் ஒரு வடிவமாக, ஒரு மத வடிவமாக இந்த தையிட்டி விகாரை இருக்கிறது. அந்த வகையில் தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட, தங்களுடைய நிலத்தை மீண்டும் பெறுவதற்கு, இங்கே தங்களுடைய இருப்பை பேணுவதற்கு, தங்களுடைய வாழ்விடங்களை அமைப்பதற்கு தொடர்ந்து போராடவே செய்வார்கள். அந்த போராட்டம் தொடரும். நாங்கள் இந்த போராட்டத்தில் வெற்றி காணுவோம். ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் சட்டவிரோதமான முறையிலே கையகப்படுத்தப்பட்டு சட்டவிரோதமான முறையில் ஒரு விகாரை கட்டுமானம் ஒன்று தனியார் காணியிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த விகாரை கட்டுமானத்திற்கு எந்த விதமான சட்டபூர்வமான அனுமதிகளும் பெறப்பட்டிருக்கவில்லை. இதன் காரணமாக இந்த காணி உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த சட்டப்படி இந்த அவர்களுடைய மக்களின் உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். சட்டவிரோதமான முறையிலே அமைக்கப்பட்டிருக்கிற இந்த சட்டவிரோத கட்டடத்தை அகற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து அதனை அகற்றி தனியாருக்கு சொந்தமான காணிகளை அந்த காணி உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த 2023 மே மாதம் தொடக்கம் நாங்கள் இங்கே காணி உரிமையாளர்களோடு சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம். இன்று வரைக்கும் இந்த காணிகள் விடுவிக்கப்படவில்லை. இந்த காணிகள் விடுவிக்கப்படுகின்ற வரைக்கும் நாங்கள் இந்த மக்களோடு சேர்ந்து நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தை நசுக்குவதற்கு ஸ்ரீலங்கா காவல்துறை முழு அளவிலே தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் மீது தொடர்ச்சியாக போலீசாருடைய அச்சுறுத்தல்களும் நெருக்கடிகளும் பிரயோகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. காணி உரிமையாளர்கள் எங்களோடு சேர்ந்து போராடக்கூடாது என்கின்ற நெருக்கடிகள் பிரயோகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. போராட்டத்துக்கு வருகின்ற மக்கள் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றது. இவ்வாறான நெருக்கடிகளை போலீசாரை ஏற்படுத்துவதன் மூலம் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்திருக்கிற அந்த பௌத்த பிக்குவுக்கும் இந்த இனவாதிகளுக்கும் துணை போகின்ற செயல்பாட்டை இந்த போலீஸ் திணைக்களம் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த போலீஸ் திணைக்களத்தை கட்டுப்படுத்துவதற்கு அனுர அரசாங்கம் பதவியேற்று கிட்டத்தட்ட 8-9 மாதங்கள் கடக்கின்ற போதும் கூட ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. இந்த இனவாத போக்கு இருக்கிற வரைக்கும் ஒரு பொழுதும் இலங்கையிலே 2 இனங்களுக்கும் இடையில் இன நல்லிணக்கம் ஏற்பட போவதில்லை. இன நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் முதலில் போலீசார் இனவாதமற்றவர்களாக அவர்கள் மாற்றப்பட வேண்டும். அரசு இனவாதமற்ற முறையிலே எல்லோருக்கும் நீதி சமனாக கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அது உறுதிப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் உடனடியாக இந்த சட்டவிரோத கட்டடத்தை அகற்றுவதற்கு அனுர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து அதனை அகற்றி எங்களுடைய மக்களிடம் இந்த காணிகள் கையளிக்கப்பட வேண்டும். இதுதான் இந்த போராட்டக்காரர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.